வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ராணுவ வீரர்கள் பற்றி அவதூறாக பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜா மீது நடவடிக்கை எடுக்க கோரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் புதுச்சேரியில் SSPயிடம் புகார் அளித்தனர். செல்லூர் ராஜுவுக்கு நாவடக்கம் தேவை என்றும் அவர் மீது வழக்கு தொடர உள்ளதாகவும் முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் தெரிவித்துள்ளனர். புதுவை மாநிலத்தில் வரும் ஜூன் 29 செவிலியர் படிப்புக்கான நுழைவுத் தேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ₹1,00,000 மதிப்புள்ள ஆப்பிள் ஐபோனை 7,000 ரூபாய்க்கு வழங்குவதாக சமூக வலைதளங்களில் புதுச்சேரி உள்ளிட்ட நாடு முழுவதும் போலி விளம்பரம் செய்து 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களிடம் ₹15 லட்சம் மோசடியில் ஈடுபட்ட 2 பட்டதாரி வாலிபர்களை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் தனியார் நிறுவனத்தின் உரிமையாளர் போல் ஆள்மாறாட்டம் செய்து ₹5.10 கோடி கொள்ளையடித்த வங்கி கணக்கு உரிமையாளரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். இனி வருவது விரிவான செய்திகள். ராணுவ வீரர்கள் பற்றி அவதூறாக பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மீது நடவடிக்கை எடுக்க கோரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் புதுச்சேரியில் SSPயிடம் புகார் அளித்தனர். செல்லூர் ராஜுவுக்கு நாவடக்கம் தேவை என்றும் அவர் மீது வழக்கு தொடர உள்ளதாகவும் முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் தெரிவித்துள்ளனர். இந்திய ராணுவம் பாகிஸ்தான் மீது ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் தாக்குதல் நடத்தி வெற்றி கண்டது. ஆபரேஷன் சிந்தூரில் கலந்து கொண்ட ராணுவ வீரர்களை கௌரவிக்கும் வகையில் கடந்த 10ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் ஊர்வலம் நடத்தப்பட்டது. இந்த ஊர்வலம் குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான செல்லூர் ராஜு அவர்கள் ராணுவ வீரர்கள் என்ன எல்லையில் சென்று சண்டையா போட்டார்கள் என ஏளனமாக கருத்து கூறியுள்ளார். இவரது பேச்சுக்கு தமிழகம் முழுவதும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வரும் வேளையில் புதுச்சேரியை சேர்ந்த ராணுவ வீரர்கள் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்களை அவமதிக்கும் செயல் என கூறி தரம் தாழ்ந்து ராணுவ வீரர்களை அவமதிக்கும் வகையில் பேசிய செல்லூர் ராஜு மீது நடவடிக்கை எடுக்க கோரி புதுச்சேரியை சேர்ந்த முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீரத்தாய்மார்கள் நலச்சங்கம் சார்பில் புதுச்சேரி உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் உள்ள முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட அவர் இது குறித்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முப்படை ராணுவ வீரர்கள் நலச்சங்க தலைவர் மோகன், ராணுவ வீரர்கள் பற்றி செல்லூர் ராஜுவுக்கு என்ன தெரியும் என்றும் அவருக்கு நாவடக்கம் தேவை என்று கூறிய அவர், நாட்டுக்காக போராடும் ராணுவ வீரர்களை இழிவாக பேசுவதை இத்துடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், மேலும் செல்லூர் ராஜு மீது நடவடிக்கை எடுக்க கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாக தெரிவித்த அவர், அவரை சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்க கோரி தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவுவிடம் மனு கொடுக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் ராணுவ வீரர்கள் எல்லையில் போராடி வருவதை அரசியல்வாதிகள் யாரும் அரசியல் செய்ய வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்தார். புதுவை மாநிலத்தில் வரும் ஜூன் 29 செவிலியர் படிப்புக்கான நுழைவுத் தேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் +2 முடித்து செவிலியர் பட்டப்படிப்பில் சேருபவர்களுக்கு பொது நுழைவுத் தேர்வு அரசால் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நிகழாண்டில் BSc செவிலியர் பட்டப்படிப்புக்காக விண்ணப்பித்தவர்களுக்கு வரும் ஜூன் 29ஆம் தேதி பொது நுழைவுத் தேர்வு நடைபெறும் என செவிலியர் படிப்புக்கான தேர்வு கண்காணிப்பாளர் ரவிச்சந்திரன் அறிவித்துள்ளார். அதன்படி செவிலியர் படிப்புக்கு மே 15ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி மாலை வரையில் விண்ணப்பிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ₹1,00,000 மதிப்புள்ள ஆப்பிள் ஐபோனை 7,000 ரூபாய்க்கு வழங்குவதாக சமூக வலைதளங்களில் புதுச்சேரி உள்ளிட்ட நாடு முழுவதும் போலி விளம்பரம் செய்து 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களிடம் ₹15 லட்சம் மோசடியில் ஈடுபட்ட 2 பட்டதாரி வாலிபர்களை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். வாட்ஸ்அப் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ₹1,00,000 மதிப்புள்ள ஆப்பிள் போன்களை ₹7,000 மற்றும் ₹8,000 தருகிறோம், பணம் செலுத்தியவுடன் கொரியர் மூலம் உங்கள் வீட்டு முகவரிக்கு அனுப்பப்படும் என விளம்பரம் செய்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களிடம் இணையவழி மோசடி கும்பல் பணம் வசூலித்துள்ளது. இதனிடையே புதுச்சேரியை சேர்ந்த பாதிக்கப்பட்டவர்கள் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில்
போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் இந்த மோசடியின் மூளையாக செயல்பட்டது திருச்சி அவனியாபுரத்தை சேர்ந்த சஜித் அகமது என்பதும் அவருடன் இணைந்து செயல்பட்டவர் புதுச்சேரியை சேர்ந்த மாதேஷ் என்பது வயது 22 என்பதும் தெரியவந்தது. மேலும் இவர்கள் பயன்படுத்திய மொபைல் எண்களை வைத்து நேஷனல் சைபர் கிரைம் போர்ட்டல் மூலம் போலீசார் விசாரணை நடத்திய போது இவர்கள் மீது மொத்தம் 43 புகார்கள் பதிவாகி இருப்பதும் அவர்கள் சுமார் ரூபாய் 15 லட்சம் வரை மோசடி செய்திருப்பதும் உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து பட்டதாரி இளைஞர்களான அவர்கள் இருவரையும் கைது செய்து சைபர் கிரைம் போலீசார் அவர்களிடம் இருந்து ரூபாய் 1.5 லட்சம் பணம் பறிமுதல் செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் கைதான இருவரும் பட்டதாரிகள் என்றும் அவர்கள் சொகுசு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு இத்தகைய சைபர் மோசடியில் ஈடுபட்டதும் இதில் மாதேஷ் 6 மொழிகளில் சரளமாக பேசும் திறனுடையவராகவும் தேக்வாண்டோ விளையாட்டில் 3 தங்கப்பதக்கங்கள் வென்றுள்ளார் என்பதும் போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் தனியார் நிறுவனத்தின் உரிமையாளர் போல் ஆள்மாறாட்டம் செய்து ரூபாய் 5.10 கோடி ரூபாய் கொள்ளையடித்த வங்கிக் கணக்கு உரிமையாளரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் உள்ள தனியார் நிறுவனத்தின் உரிமையாளர் போல் வாட்ஸ்ஆப்பில் அந்த நிறுவனத்தின் கணக்காளரை தொடர்பு கொண்டு தான் தொடங்க உள்ள புதிய திட்டத்திற்காக அவர் கூறும் வங்கிக் கணக்கில் பணத்தையும் அனுப்புமாறு கூறினார். அதனை நம்பி கணக்காளர் ரூபாய் 5.10 கோடியை அனுப்பினார். அதன் பிறகே தான் மோசடி செய்யப்பட்டதை அறிந்து கணக்காளர் அளித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்தனர். அதில் சைபர் குற்றவாளி மோசடி மூலம் பெற்ற ரூபாய் 5.10 கோடியில் ரூபாய் 3 கோடி மேற்கு வங்கம் முர்ஷிதாபாத் வங்கிக் கிளைக்கு மாற்றப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து அந்த வங்கிக் கணக்கின் உரிமையாளரான மேற்கு வங்கம் முர்ஷிதாபாத் மாவட்டம் ஜிலாங்கியை சேர்ந்த மொபிகுல் ஆலமுலாவை கடந்த மாதம் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இவ்வழக்கில் மற்றொரு வங்கிக் கணக்கில் ரூபாய் 1.80 கோடி கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தை சேர்ந்த சரத் என்பவரின் வங்கிக் கணக்கிற்கு சென்றது என தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் மேற்பார்வையில் இன்ஸ்பெக்டர் கீர்த்தி தலைமையில் ஏட்டு மணிமொழி மற்றும் போலீசார் பாலாஜி வைத்தியநாதன் ஆகியோர் கொண்ட குழுவினர் கேரளாவிற்கு சென்று சரத்தை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஓங்கார ஆசிரமம் சார்பில் ஓங்காரானந்தா அருளிய 107வது அருள் நூலான தெரிந்தும் தெரியாததும் நூல் வெளியீட்டு விழா காந்தி திடலில் நடைபெற்றது. புதுச்சேரி ஓங்கார ஆசிரமம் சார்பில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு நேற்று விடவெளி தியானம் புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் நடந்தது. ஆசிரமத்தின் அதிபர் கோடீஸ்வரானந்தா வரவேற்றார். பின் ஓங்காரானந்தா அருளிய 107வது அருள் நூலான தெரிந்தும் தெரியாததும் வெளியிடப்பட்டது. பிரவணகுமாரி என்கின்ற துறவி லட்சுமிபாய், உமா மகேஸ்வரன், குமார ராகவன் ஆகியோரின் திருவுருவப் படங்களை ஓங்கார ஆசிரமத்தின் ஓங்காரானந்தா திறந்து வைத்தார். ஆசிரமத்தின் அறங்காவலர்கள் சர்வாத்மானந்தா, பேராசிரியர் சுகுமாரன், சிதம்பரம் BSNS பொறியாளர் குருமூர்த்தி, EGAMS உயர்நிலைப்பள்ளி முதல்வர் கல்யாணி குருமூர்த்தி விடவெளி தியானத்தின் அனுபவங்களை குறித்து பேசினர். ஆசிரமத்தின் தொண்டர்கள் கருணாகரன், ராஜமாதா பிரேமலதா தேவி, தங்கமுத்து ராம்குமார் ஆகியோர் தியானத்தின் பயன்கள் குறித்து பேசினர். சென்னை பல்கலைக்கழக தமிழ்துறை முன்னாள் தலைவர் ராமலிங்கம் சிறப்புரையாற்றினார். ஆசிரமத்தின் ஓங்காரானந்தா வெட்டவெள்ளி தியானத்தை பயிற்றுவித்து தியானம் செய்ய ஆசி வழங்கினார். ஓங்கார ஆசிரமத்தின் சட்ட ஆலோசகர் நிதிஷ்குமார் நன்றி கூறினார். காரைக்காலில் எம்சாண்ட், பிசாண்ட் ஜல்லி விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி அகில இந்திய கட்டுநர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எம்சாண்ட், பிசாண்ட் ஜல்லி விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தியும் அரசு தரமான கல்குவாரி பொருட்களை நியாயமான விலையில் மக்களுக்கு கிடைக்க நடவடிக்கை எடுக்க கோரியும் ஆற்று மணல் குவாரிகளை திறக்க வலியுறுத்தியும் அகில இந்திய கட்டுநர் சங்கம் மற்றும் அனைத்து ஒப்பந்தக்காரர்கள் சங்கம் சார்பில் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தை அறிவித்துள்ளனர். இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டத்தில் அகில இந்திய கட்டுநர் சங்கம் மற்றும் அனைத்து ஒப்பந்தக்காரர்கள் சங்கம் சார்பில் காரைக்கால் கடற்கரை சாலையில் சங்க தலைவர் கணேசன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் செயலாளர் பீட்டர் தன்ராஜ், பொருளாளர் கந்தகுமார் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கட்டுநர்கள் மற்றும் ஒப்பந்தக்காரர்கள் கலந்து கொண்டு எம்சாண்ட், பிசாண்ட் ஜல்லி விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் மகளிர் மேம்பாட்டுத் துறையின் காப்பகங்கள் மூடப்பட்டு வருவது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில்,
கடந்த 2016இல் மத்திய சமூக நல வாரியத்தை மூடுவது என்று மத்திய அரசு முடிவு செய்தபோது இத்திட்டம் மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் அமைச்சகத்திற்கு மாற்றப்பட்டது. அதன்படி புதுச்சேரியில் செயல்பட்டு வந்த 200 காப்பகங்கள் புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறைக்கு மாற்றப்பட்டு செயல்படுத்தப்பட்டது. இதற்கான நிதியுதவி மத்திய அரசு வழங்கி வந்தது. சமூக முக்கியத்துவம் வாய்ந்த மத்திய அரசின் திட்டத்தை புதுச்சேரி அரசு ஏன் மூடி வருகிறது என்பது வியப்பாக இருக்கிறது. இது குறித்து விரிவான விசாரணைக்கு அரசு உத்தரவிட வேண்டும். கவர்னர், முதல்வர், துறை அமைச்சர் உடனடியாக இவ்விஷயத்தில் தலையிட்டு நிலுவையில் உள்ள 3 ஆண்டுகளுக்கான நிதியை மத்திய அரசிடமிருந்து பெற்று தன்னார்வ நிறுவனங்களுக்கு அளிக்க வேண்டும். இத்திட்டத்தை செயல்படுத்த மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையிலிருந்து ஒரு துணை இயக்குநரை நியமித்து திட்டம் தொடர்பான முடிவுகள் எடுக்கும் அதிகாரத்தை அவருக்கு அளிக்க வேண்டும். இத்திட்டம் விதியின்படி செயல்படுத்தப்பட்டு புதுச்சேரி குழந்தைகள் பயன்பெற வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ வரதவள்ளி மாரியம்மன் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு விளக்குகளை வைத்து பூஜை செய்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ வரதவள்ளி மாரியம்மன் தேவஸ்தானத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு தங்கள் கொண்டு வந்த விளக்குகளுக்கு மலர்களாலும் விபூதி மற்றும் குங்குமத்தாலும் சிறப்பு பூஜை செய்து குடும்ப நலம் வேண்டியும் குழந்தை பாக்கியம் வேண்டியும் திருமணமாகாத பெண்கள் திருமணமாக வேண்டி திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயரமுள்ள அஷ்டலிங்க சிவாலயத்தில் சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி காட்டுகிரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயரமுள்ள அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை மாத பௌர்ணமி சிறப்பு பூஜை நடைபெற்றது. மேலும் சுந்தரநாயகி, அஷ்டபைரவர், நவகிரக விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரம் செய்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் பௌர்ணமி பூஜை முன்னிட்டு ஆலயத்தின் மேல் தீபம் ஏற்றப்பட்டது. இதில் ஆலயத்தில் அமைந்துள்ள சிவலிங்கத்திற்கு பால், தயிர், திருநீரு, குங்குமம், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு யாகசாலையில் வைக்கப்பட்டு வேத மந்திரங்கள் ஓதி ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு கலச நீர் ஊற்றி அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட லிங்கத்திற்கு தீப ஆராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முத்தியால்பேட்டை தொகுதியில் பொது தேர்வில் 50% மேல் மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் பரிசுகள் வழங்க உள்ள நிலையில் அதற்கான அறிவிப்பை நிர்வாகிகள் முன்னிலையில் வெளியிட்டார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 50% மேல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகள் அனைவருக்கும் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் விரைவில் பரிசுகள் வழங்க உள்ளார். முதல் 3 இடங்களை பிடித்துள்ள மாணவர்களுக்கு சிறப்பு பரிசையும் வழங்க உள்ளார். ஹோண்டா ஆக்டிவா ஸ்கூட்டர், ஸ்கூட்டி, லேப்டாப், சைக்கிள், மிக்சி, கிரைண்டர், குக்கர், ஸ்கூல் பேக், அயன் பாக்ஸ், ஸ்மார்ட் வாட்ச், ரெயின்கோட் உட்பட பல்வேறு பரிசுகள் வழங்குவதாக அறிவித்துள்ளார். அதன்படி முத்தியால்பேட்டை தொகுதியை சார்ந்த மாணவ மாணவிகள் முத்தியால்பேட்டை முன்னாள் எம்எல்ஏ நந்தா சரவணன் திமுக அலுவலகத்தில் இன்று முதல் உங்கள் விவரங்களை அளித்து பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவித்துள்ளனர். இதற்கான அறிவிப்பை முத்தியால்பேட்டை திமுக தலைமை அலுவலகத்தில் நிர்வாகிகள் முன்னிலையில் முன்னாள் எம்எல்ஏ நந்தா சரவணன் வெளியிட்டார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சவரிராஜன், அவைத்தலைவர் எழிலன், தொகுதி துணை செயலாளர் ரவி, தொகுதி பிரதிநிதி தனசேகரன், மதன் பாபு, பூபதி, பிரகாஷ், பாபு பாஸ்கர், ரகுபதி, பாஸ்கர், சந்துரு, சண்முகம், ஜீவா உமாபதி, உதயகுமார், வேணு மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள்.
ராணுவ வீரர்கள் பற்றி அவதூறாக பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜா மீது நடவடிக்கை எடுக்க கோரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் புதுச்சேரியில் SSPயிடம் புகார் அளித்தனர். செல்லூர் ராஜுவுக்கு நாவடக்கம் தேவை என்றும் அவர் மீது வழக்கு தொடர உள்ளதாகவும் முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் தெரிவித்துள்ளனர். புதுவை மாநிலத்தில் வரும் ஜூன் 29 செவிலியர் படிப்புக்கான நுழைவுத் தேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ₹1,00,000 மதிப்புள்ள ஆப்பிள் ஐபோனை 7,000 ரூபாய்க்கு வழங்குவதாக சமூக வலைதளங்களில் புதுச்சேரி உள்ளிட்ட நாடு முழுவதும் போலி விளம்பரம் செய்து 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களிடம் ₹15 லட்சம் மோசடியில் ஈடுபட்ட 2 பட்டதாரி வாலிபர்களை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் தனியார் நிறுவனத்தின் உரிமையாளர் போல் ஆள்மாறாட்டம் செய்து ₹5.10 கோடி கொள்ளையடித்த வங்கி கணக்கு உரிமையாளரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.